Hi friends, this is Nivita. In the video 11th standard chemistry page number 186 hydrocarbons lesson la irukra conformation of alkane அப்படிங்கற டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அது லைக் ஜியாமெட்ரிக்கலாக அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்கோம். லைக் அது ஸ்பேஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈச் கார்பன் இன் ஆல்கேனை பொறுத்தவரை அது என்னது அன்சாச்சுரேட்டடான ஒரு கார்பன். ஓகே, விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு வந்து டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருக்காது, எல்லாமே வந்து சிங்கிள் பாண்டாக தான் இருக்கும் ஆல்கேனை பொறுத்தவரை. அப்போது ஒவ்வொரு கார்பனுமே ஆல்கேனில் இருக்கிறது எல்லாமே sp3 ஹைபிரிடைஸ்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மீத்தேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா CH4 அப்படின்னு சொல்லும்போது ஒரு கார்பனை சுற்றி 4 ஹைட்ரஜன் வந்து டெட்ராஹெட்ரலாக அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா, மேலே ஒன்று இங்கே ஒன்று இங்கே உள்ளுக்குள்ளே இது பண்ணுறது மாதிரி ஒன்று. ஸோ டெட்ராஹெட்ரலாக அரேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் 4 குரூப்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் அரவுண்ட் த கார்பன் ஆர் டெட்ராஹெட்ரலி பவுண்டட். இப்போது நம்ம வந்து மீத்தேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதே வந்து ஈத்தேன்னா எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே CH4 அப்படின்னு இருக்குல்ல, அதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா CH3 ஒரு H அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, இந்த ஹெச்சுக்கு பதிலாக நான் ஒரு CH3 போடுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் CH3 அப்படின்னு ஆகும். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா இந்த கார்பன் இருக்குல்ல, இந்த கார்பனை நான் சென்டரில் போட்டு அந்த ஹைட்ரஜன் வந்து இந்த 3 சைடும் எழுதிக்கிறேன். இந்த இடத்துல வந்து CH3 இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை பொறுத்தவரை கார்பனை சுற்றி 4 குரூப்ஸு அல்லது ஆட்டம்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, 4 ஆட்டம்ஸ் இருக்குது கார்பனை சுற்றி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இதுவே வந்து எனக்கு ப்ரொப்பேன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவோம், இந்த ஹைட்ரஜன் அழிச்சிட்டு CH3 அப்படிங்கிறது இங்கே போடும். பியூட்டேன் வேணும்னா என்ன பண்ணுவோம், இதை அழிச்சிட்டு இங்கே ஒரு CH3 போடும். இங்கே பென்டேன் வேணும்னா என்ன பண்ணுவோம், இதை அழிச்சிட்டு இங்கே ஒரு CH3 போடும். ஸோ அப்போ எனக்கு கார்பனை சுற்றி 4 குரூப்ஸ் இந்த மாதிரி CH3 அப்படி இருக்கிறது வந்து குரூப்ஸு அப்படி அல்லது ஆட்டம்ஸ் இந்த மாதிரி வெறும் ஹைட்ரஜன் மட்டும் பவுண்ட் ஆகிருக்கு ஆர் டெட்ராஹெட்ரலி பவுண்டு. பிகாஸ் கார்பனோட வேலன்சி என்னது 4 வேலன்சி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 4 இது பவுண்ட் ஆகிருக்கு. இன் ஆல்கேன்ஸ் ஹேவிங் 2 or more carbons there exist as free rotation about C bond C single bond. ஆல்கேன்ஸை பொறுத்தவரையில் 2 அல்லது நிறைய கார்பனுக்கு இடையில் வந்து இந்த ஒரு ஃப்ரீ ரொட்டேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஹையர் கிளாஸ்லாம் படிப்பீங்க, உங்களுக்கு வந்து கார்பன் டபுள் பாண்ட் இருந்ததுன்னா இது வந்து ரொட்டேட் ஆகாது. ஓகேவா, அதே மாதிரி கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னா அதே மாதிரி இது வந்து ரொட்டேட் ஆகாது. பட் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கும்போது இதுவும் ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த ஆல்கேன்ஸை பொறுத்தவரையில் 2 அல்லது மோர் கார்பன் தேர் எக்ஸிஸ்ட் ஃப்ரீ ரொட்டேஷன் இருக்குது அபவுட் C single bond. ஓகே, C such rotation leaves all the group of atoms bounded to each carbon into an infinite number of readily interconvertible 3-dimensional arrangement. யோசிச்சு பாருங்க, இது வந்து ஒரு C, இது வந்து ஒரு C. ஓகேவா, நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதை வந்து திருப்புறேன். எனக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் இன்டர்கன்வெர்டபிள் இருக்குல்ல, கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா ஒரு பாயிண்ட் திருப்பினாலே அது ஒன்று, அதுக்கப்புறம் அப்படியே திருப்பும்போது ஒன்று, அதே மாதிரி நான் இதையும் திருப்பும்போது எனக்கு அவ்வளவு இன்டர்கன்வெர்டபிள் இருக்குது. அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொட்டேஷன் லீவ்ஸ் ஆல் the group or atoms bounded to each carbon into an infinite number of readily interconvertible ஆன ஒரு 3-dimensional arrangementா இருக்குது. அந்த மாதிரியான readily interconvertible 3-dimensional arrangement of the molecule தான் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஈத்தேன்னா என்னது, எனக்கு C2H6 அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து C2H6 அப்படிங்கிறத நம்ம ஈத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இதை பொறுத்தவரை 2 டெட்ராஹெட்ரல் மெத்தில் குரூப் கேன் ரொட்டேட் அபவுட் கார்பன் பாண்ட். இப்போ இதில் எத்தனை கார்பன் இருக்குது, 2 கார்பன் இருக்குல்ல. எனக்கு ஆக்சுவலி என்ன வரும், C இங்கே ஒரு கார்பன் இருக்கும், இந்த கார்பன் கூட ஒரு H3 இருக்கும், இந்த கார்பன் கூட ஒரு H3 இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ C2H6 இருக்குல்ல, அப்போ இப்படி தானே இருக்கும். அப்போ 2 டெட்ராஹெட்ரலி மெத்தில் குரூப், இந்த 2 மெத்தில் குரூப் இருக்குது, டெட்ராஹெட்ரலாக இருக்கும். ஏன்னா இந்த கார்பனுக்கு வந்து 4 பாண்ட்ஸ் தேவை. இது வந்து 3 பாண்ட் ஹைட்ரஜனோட போயிடுது, இங்கே ஒரு பாண்ட் போயிடுது. ஸோ 4 பாண்ட். இந்த கார்பனுக்கு இங்கே 3 ஹைட்ரஜன், இங்கே ஒன்று போயிடுது. ஸோ அப்போ 4 பாண்ட். ஸோ அப்போ 2 டெட்ராஹெட்ரல் மெத்தில் குரூப் கேன் ரொட்டேட் அபவுட், இந்த 2 குரூப்பும் எதை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணலாம், இந்த கார்பன் பாண்டை பேஸ் பண்ணி ஆக்சஸ் ஈல்டிங் செவரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கால் கன்ஃபர்மஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் சுற்றும் போது எனக்கு செவரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிடைக்கும், அதை தான் கன்ஃபர்மஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரீம் கன்ஃபர்மஸ், அதாவது எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற கன்ஃபர்மஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாகர்ட் அண்ட் எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தே கேன் பி நம்பர் ஆஃப் அதர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டாகருக்கும் எலிப்ஸ்க்கும் நடுவில் வந்து நிறைய நம்பர்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது, அது எல்லாமே ஸ்கியூ ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, 3 விஷயம் இருக்குது, 3 கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒன்று ஸ்டாகர்ட், அதாவது எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது ஸ்டாகர்ட், இன்னொன்று வந்து எலிப்ஸ்டு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில்
எவ்வளோலாம் கன்ஃபர்மேஷன் இருக்கோ அது எல்லாமே ஸ்கியூ ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷனாக என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த கன்ஃபர்மேஷனில் ஹைட்ரஜன் ஆஃப் ஒன் கார்பன் ஆர் டைரக்ட்லி பவுண்ட் பிஹைண்ட் தி அதர். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஈத்தேன் தான் எடுத்திருக்கோம். ஓகேவா, ஈத்தேன் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிடுது, இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். இந்த கார்பனுக்கு இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஓகேவா, இந்த 2 ஹைட்ரஜனும் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த 2 ஹைட்ரஜனும் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அதான் சொல்கிறாங்க இந்த கன்ஃபர்மேஷனை பொறுத்தவரையில் த ஹைட்ரஜன் ஆஃப் ஒன் கார்பன், இந்த கார்பனோட ஒரு ஹைட்ரஜன் ஆர் டைரக்ட்லி பிஹைண்ட் தி அதர், இன்னொரு கார்பனோட ஹைட்ரஜனோட டைரெக்டாக பிஹைண்ட் தி அதராக இருக்குது. ஓகேவா, அப்போ எனக்கு என்ன ஆகும், த ரிப்பல்ஷன் பிட்வீன் த ஆட்டம் இஸ் மேக்ஸிமம். அப்போ என்ன செய்யும், ஹைட்ரஜன் இருக்கும்போது ரிப்பல்ஷன் நடக்கும். பிகாஸ் இதுலேயும் எலக்ட்ரான்ஸில் அப்போ வந்து ரிப்பல்ஷன் ஆகும். பிட்வீன் த ஆட்டம்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து அவ்வளோவா ஸ்டேபிளாக இருக்காது. இது வந்து என்னது, லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, எக்லிப்ஸில் வந்து எல் அப்படிங்கிற இது இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து லீஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபார்மர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட். இந்த கன்ஃபர்மேஷனை பொறுத்தவரை ஹைட்ரஜன் ஆஃப் போத் கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் ஃபார் அப்பார்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது கார்பன், இது ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன். இதில் இது கார்பன், இது ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன். இப்போ இங்கே ஹைட்ரஜன் இருக்குன்னா இங்கே ஹைட்ரஜனே இல்லை. இப்போ இங்கே இருக்குன்னா அதுக்கு நேராக எதுவுமே இல்லை. கரெக்டாக, ஸோ அது வந்து அப்படியே திருப்பி வச்சுருக்காங்க. இப்போது இந்த இது வந்து என்ன இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் தான், இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் தான் நோக்கி தான் இது இருக்க மாதிரி இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் இது இருக்கிற மாதிரி இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் இது இருக்கிற மாதிரி இருக்குது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இதுக்கு எங்கே இருக்கோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது. பட் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எதுவுமே இல்லை, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எதுவுமே இல்லை, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இருக்குல்ல. ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா, the hydrogen of both the carbon atoms are far apart from each other. இப்போ the repulsion அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அப்போ இது வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாகர்ட் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லுவாங்க, மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அது வந்து அந்த இது மாதிரி தான், லைக் அந்த பசில் மாதிரி தான் இப்படி நகர்த்தி வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் வந்து ஸ்டாகர்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ஸ்கியூ கன்ஃபர்மேஷன் என்னது, ஸோ இந்த எக்லிப்ஸ்டு, இந்த ஹைட்ரஜன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இந்த ஹைட்ரஜன் இந்த இடத்துல இருக்குது, திருப்பி வச்சுருக்காங்க இந்த ஹைட்ரஜனை. அது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாசிபிள் இன்டர்மீடியட்டான கன்ஃபர்மேஷன் பிட்வீன் த டூ எக்ஸ்ட்ரீம் கன்ஃபர்மேஷன் தான் நம்ம ஸ்கியூ கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதோட ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் என்னது, ஸ்டாகர்ட். ஸோ ஸ்டாகர்ட் இஸ் கிரேட்டர் தென் ஸ்கியூ விச் இஸ் கிரேட்டர் தென் எக்லிப்ஸ்டு. ஓகேவா, நம்ம அப்போவே பார்த்தோம்ல, எக்லிப்ஸ் தான் வந்து லீஸ்ட் ஸ்டேபிள். அப்போ அதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் வரும். சரியா, அடுத்தது இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்டாகர்ட் அண்ட் எலிப்ஸ்க்கும் ஸ்டாகர்டுக்கும் இடையில இருக்கிற அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஈத்தேனோட பொறுத்தவரை 12.5 kJ per mole அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்னது, தான் வந்து எப்படி இருக்கும் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறது. லைக் தனக்குள்ளே வந்து அந்த சேஞ்ச் எல்லாமே இல்லாமல், இப்போ இது வந்து அந்த ரிப்பல் ஆகுதுல்ல, அந்த ரிப்பல் ஆகாமல் அப்படியே பிடிச்சி வச்சுட்ருக்கோம்ல, ஸோ அது வந்து அதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதோடது வந்து 12.5 kJ per mole வரைக்கும் இருக்குது. வேரியஸ் கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து நியூமேன் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா மூலிமா பார்க்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம லாஸ்ட் லெசன்லேயே இந்த நியூமேன் ப்ரொஜெக்ஷன் அதெல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இதில் நியூமேன் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, எக்லிப்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இங்கே ஹைட்ரஜன் இருந்தால் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஹைட்ரஜன் இருக்கும்னு சொன்னோமா. அப்போ இந்த நியூமேன் ப்ரொஜெக்ஷனை பொறுத்தவரை இப்போ இங்கே ஒரு கார்பன் இருக்குல்ல, அந்த கார்பனை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 3 ஹைட்ரஜனும் இன்டர்செக்ட் ஆகிற அந்த ஒரு இடம் தான் கார்பன் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கும். ஓகேவா, ஆக்சுவலி ஸோ நியூமேன் ப்ரொஜெக்ஷனை இப்படி தான் வரைவாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கும், பட் அதுக்கு வந்து ரவுண்டு போட்டுப்பாங்க. இப்போ இங்கே ஹைட்ரஜன் இருந்தால் இங்கே இதுக்கு நேராகவே ஹைட்ரஜன் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஹைட்ரஜன் இருந்தால் இதுக்கு நேராக இங்கே நேராக அப்படின்னு சொல்கிறது எக்லிப்ஸ்டு. இதுக்கப்புறம் ஸ்டாகர்ட் அப்படின்னா என்னது, அப்படியே இங்கே இருந்ததுன்னா, இப்போது இந்த ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்குல்ல அந்த கார்பனுக்கு வந்து இப்படி ஹைட்ரஜன் இருந்ததுன்னா, பின்னாடி இருக்கிற கார்பனுக்கு வந்து இப்படி ஹைட்ரஜன் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் இடையில அப்படி இருக்கும். அதை வந்து ஸ்டாகர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கியூ அப்படின்னு சொல்கிறது இப்படியும் இல்லாமல் நடுத்தரமாக, லைக் கொஞ்சம் இப்படி வந்திருக்கும், இதுக்கு பக்கத்தில் இருக்கும், அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் இப்படி இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறது தான் நம்ம ஸ்கியூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நியூமேன் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, கன்ஃபர்மேஷன் ஆஃப் என் பியூட்டேனில் வந்து எப்படிப்பட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது, எப்படிப்பட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ என் பியூட்டேன் என்னது, நார்மலாக இருக்கிற பியூட்டேன் அப்படிங்கிறது அதில் வந்து 4 கார்பன் இருக்கும். ஏன் அப்படின்னாலே அது எல்லாமே வந்து சிங்கிள் பாண்ட். ஸோ இதை எப்படி கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, டெரிவேட்டிவ் ஆஃப் ஈத்தேனாக கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. ஈத்தேன் அப்படின்னா நார்மலாக எனக்கு என்ன வரும், CH3 அப்படிங்கிறது தான் எனக்கு ஈத்தேன். கரெக்டாக, C2H6 அப்படிங்கிறது தான் எனக்கு ஈத்தேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல CH2Hன்னு எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் CH2Hன்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஹெச்சுக்கு பதிலாகவும் இந்த ஹெச்சுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா CH3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ CH3 CH2
CH2 இதுக்கு பதிலாக CH3. ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் ஈத்தேன் ஆஸ் 1 ஹைட்ரஜன் ஆன் ஈச் கார்பன். இந்த ஒவ்வொரு கார்பனில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை மட்டும் ரீப்ளேஸ் ஒரு மெத்தில் குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து என் பியூட்டேனாக இருக்கும். ஓகேவா, பிகாஸ் இதில் வந்து 4 கார்பன் இருக்கா, ஸோ என் பியூட்டேனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம். ஆக்சுவலி இது எல்லாமே 3 டைமென்ஷனல் படி படித்தா தான் புரியும். ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் 3 டைமென்ஷனல் படி இருக்குது, உங்களுக்கு நீங்கள் வேணால் அதை பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த கன்ஃபர்மேஷனில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 மெத்தில் குரூப் இஸ் மினிமம். ஸோ தேர் இஸ் அ மேக்ஸிமம் ரிப்பல்ஷன் பிட்வீன் தெம் அண்ட் இட் இஸ் லீஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபார்மர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம முன்னாடி ஈத்தேன் பார்த்தோம்ல, ஈத்தேனில் இங்கே ஒரு கார்பன், இங்கே 3 ஹைட்ரஜன், இங்கே ஒரு கார்பன், இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்த்தோம்ல. இப்போ நான் என்ன செஞ்சு ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக தான் எனக்கு CH3 அந்த மெத்தில் குரூப் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்ல என் பியூட்டேனை பொறுத்தவரை. அப்போ எனக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல நான் CH3 அப்படின்னு போட்டுக்கிறேன், அதே மாதிரி இந்த இடத்துல நான் CH3 அப்படின்றத போட்டுக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷனில் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 மெத்தில் குரூப், இந்த 2 மெத்தில் குரூப்புக்கு இது CH3 ரெண்டுமே மெத்தில் குரூப் தானே. ஸோ இந்த 2 மெத்தில் குரூப்புக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது, is minimum. So there is a maximum repulsion between them. It is a least stable conformer. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ அதுக்கு என்னவா இருக்கும், லைக் தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. இதுலேயும் வந்து கார்பன், இதுவும் கார்பன். ஸோ அதனால் அது வந்து என்ன செய்யும், தள்ளணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து அதனால் வந்து மேக்ஸிமம் ரிப்பல்ஷன் அது ஃபேஸ் பண்ணும். ஸோ தட் இஸ் லீஸ்ட் ஸ்டேபிளான ஒரு கன்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஆன்டி-அலிஸ் ஸ்டாகர்டு ஃபார்ம்னா என்னென்னா இந்த கன்ஃபர்மேஷனில் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 மெத்தில் குரூப் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவ்வளோவா ரிப்பல்ஷன் இருக்காது பிட்வீன் தேம் அண்ட் இட் இஸ் அ மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதல்ல வந்து ஈத்தேனில் பார்த்தோம், இங்கே இது வந்து C, இது 3H, இது வந்து C, இது 3H அப்படின்னு பார்த்தோம்ல. இதில் வந்து இந்த Hக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன், CH3ன்னு போட்டுக்கிறேன். இந்த Hக்கு பதிலாக நான் CH3 அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். இந்த கார்பனில் இருக்கிற அந்த ஒரு CH3 வந்து மேலே இருக்குது, இந்த கார்பனில் இருக்கிற அந்த ஒரு CH3 வந்து கீழே இருக்குது. உங்களால் வந்து 3 டைமென்ஷன் படி உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா, இது வந்து மேலே இருக்குது, இது வந்து கீழே இருக்குது. ஸோ அதுக்கு இடையில வந்து எனக்கு என்னவா இருக்காது, அவ்வளோவா ரிப்பல்ஷன் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து மினிமம் ரிப்பல்ஷன் பிட்வீன் தெம் அண்ட் அதனால் அது வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராம் ஷோஸ் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் வேரியஸ் கன்ஃபார்மர்ஸ் ஆஃப் என் பியூட்டேன். என் பியூட்டேன் இருக்க வேரியஸ் கன்ஃபார்மர்ஸோட அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல்ல வந்து உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிலோஜூல் பர் மோலில் எடுத்திருக்காங்க. அடுத்தது இது வந்து டிகிரி பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகேவா, 0 டிகிரி, 60 டிகிரி, 120 டிகிரி ரொட்டேட் ஆனால் 180 டிகிரி, இங்கே -60 டிகிரி, -120 டிகிரி, -180 டிகிரி அப்படி போகுது. முதல்ல எனக்கு என்ன அப்படின்னா பிளேனார் அப்படின்னு சொல்கிறது ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரான்ஸ்னால் இப்போ இங்கே பார்த்தோம்ல நம்ம CH3ங்கிறதுனா CH3 ஆப்போசிட்டாக அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்ல. ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து அது வந்து லைக் அதுக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அதுக்கு வந்து எந்த விதமான மினிமமான ரிப்பல்ஷன் தான் இருக்குது. ஸோ அது இப்போது நார்மலாகவே எல்லா இதுவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா தான் வந்து எந்த பொசிஷனில் இருக்கோ அதே பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது நினைக்கும். அதுதான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து இது மினிமம் ரிப்பல்ஷன் இருக்கனால இது வந்து தான் இடத்துல இருக்கும், எந்த விதமான எனர்ஜி அது வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவை கிடையாது. பிகாஸ் அதுக்கு இடையில இது வேறு, இது கொஞ்சம் தள்ளி இருக்குது, இதுவும் கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ அதனால் அதுக்கிடையில் எந்த விதமான இன்ட்ராக்ஷனுமே இல்லாததுனால அது அவ்வளோவா எனக்கு அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஓகேவா, ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜினா தான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படியே இருக்கிறது, அந்த எந்த பொசிஷனில் இருக்கணுமோ அதிலே இருக்கிறதுக்காக. ஸோ அது வந்து எந்த விதமான அவ்வளோவா எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணல, அதனால தான் அது வந்து 0ல் இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பிளேனார் அப்படின்னு சொல்கிறது. இங்கே CH3 இருந்ததுன்னா பின்னாடி இப்போது முன்னாடி லெசன்லேயே நம்ம நியூமேன் ப்ரொஜெக்ஷன் அதெல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு இது வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த 2 கார்பனும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாண்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இந்த கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன் இருக்கும். அதே மாதிரி இது கூட வந்து CH3 அப்படிங்கிறது இங்கே இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே வந்து CH3 அப்படிங்கிறது இருக்குது. கரெக்டாக, ஸோ ஹியர் இது வந்து யோசிச்சு பாருங்கள், இது வந்து இப்படி இருக்குது. நான் வந்து இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், இப்போ இந்த இதே வந்து ஒரு 3 டைமென்ஷன் படி அரேஞ்ச் இருக்குது. இப்படியே நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே முன்னாடி இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு இப்படி தானே தெரியும், லைக் CH3 H. ஏன்னா இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கார்பனுக்கு வந்து இந்த இடத்துல மேலே வந்து CH3, இந்த சைடு H இருக்குது. ஸோ இது வந்து பின்னாடி போயிடும். ஓகேவா, நான் வந்து இப்போ இந்த கார்பன் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுன்னா இந்த கார்பன் வந்து லைக் பின்னாடி போயிடும். ஸோ அப்போ அது வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து இங்கே H, இங்கே CH3. ஸோ இது இங்கே நேர் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால தான் அது வந்து ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறது தான் நம்ம வந்து பிளேனார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா,
ஸோ அப்போ இதுக்கு தான் வந்து மினிமமான அந்த ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எலிப்சாய்டு அப்படிங்கிறது. முதல்ல இது வந்து 0 டிகிரி இருக்குது. நான் CH3 அப்படிங்கிறது இங்கே வரைஞ்சிருக்கேன். மற்ற எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ 60 டிகிரி ரொட்டேட் ஆகுறதுனா என்னென்னா 60 டிகிரி ரொட்டேட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே முன்னாடி இருக்கிற அந்த இது அப்படியே தான் இருக்குது. ஓகேவா, முன்னாடி வந்து இந்த CH3 மேலே இருக்குது, இங்கே H இருக்குது, இங்கே H இருக்குது. அந்த CH3 அங்கே தான் இருக்குது, H இங்கே இருக்குது, H இங்கே இருக்குது. பட் அந்த பின்னாடி இருக்குல்ல அதை மட்டும் நான் எப்படி டேர்ன் பண்ணுறேன். பின்னாடி இருக்கிற அந்த CH3 H இருக்குல்ல அதை நான் எப்படி டேர்ன் பண்ணுறேன். 60 டிகிரிக்கு டேர்ன் பண்ணும்போது எனக்கு என்ன இந்த CH3 இந்த சைடு வந்துடும், இந்த H இந்த சைடு வந்துடும், இந்த H இந்த சைடு வந்துடும். கரெக்டாக. ஸோ அதான் வந்து பின்னாடி இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்னா CH3 H நார்மலாக இருக்குது. இந்த பின்னாடி இருக்கிறத நான் இப்படி திருப்பியிருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், இங்கே இருக்கிற CH3 60 டிகிரி ரொட்டேட் ஆகி இங்கே வந்துடும், இங்கே இருக்கிற H 60 டிகிரி ரொட்டேட் ஆகி அந்த சைடு போயிடும், இங்கே இருக்கிற H வந்து 60 டிகிரி ரொட்டேட் ஆகி இந்த சைடு வந்துடும். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து எனக்கு என்னென்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் ஹையராகவே இருக்குது. ஏன் அப்படின்னா இதுக்கும் இடையில வந்து அந்த ஒரு ரிப்பல்ஷன் இருக்கும், இதுக்கும் இடையில அந்த ஒரு ரிப்பல்ஷன் இருக்கும், இதுக்கும் இடையில அந்த ஒரு ரிப்பல்ஷன் இருக்கும்ல. ஸோ அது காரணமாக அந்த ரிப்பல்ஷன் இருந்தால் கூட அது வந்து எங்கே இருக்கோ அதே இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 120 டிகிரி. 120 டிகிரினா என்னது, இப்போ 60 டிகிரி இன்னும் திரும்ப போகுது. ஓகேவா. ஸோ இப்போ வந்து இந்த ஹெச்சுக்கு பின்னாடி இருக்குது இந்த CH3 அப்படிங்கிறது. இப்போ 60 டிகிரி வந்துச்சுன்னா எனக்கு என்ன இந்த சென்டரில் வந்துடும், இந்த H 60 டிகிரி வந்துச்சுன்னா இங்கே வந்துடும், இந்த H 60 டிகிரி வந்துச்சுன்னா இந்த சைடு வந்துடும். ஸோ அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகாமல் இங்கே முன்னாடி இருக்கிறது அப்படியே தான் இருக்குது, CH3 H அப்படியே தான் இருக்குது. பட் இங்கே இருக்கிறது மட்டும் இங்கே CH3 வந்துருச்சு, இங்கே H வந்துருச்சு, இங்கே H வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இப்படி எனக்கு ஒரு இது ஃபார்ம் ஆகுது. இப்போ எனக்கு வந்து அவ்வளோவா ரிப்பல்ஷன் இருக்காதுல்ல, ஏன்னா இது இங்கே இருக்குன்னா இது இங்கே கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சேமாக இருக்குது, இது ரெண்டும் அப்போ ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்குது, அதனால பொட்டென்ஷியல் எனர்ஜி அதிகமாச்சு. ஸோ அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து எனக்கு கம்மி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகிடுது, 60 டிகிரி தள்ளிச்சு அப்படின்னு சொன்னால் 180 டிகிரி ஆகிடும். ஸோ அப்போ CH3 வந்து கரெக்டாக இதுக்கு பின்னாடியே வந்துடும். கரெக்டாக. ஸோ CH3 இதுக்கு பின்னாடியே வந்துடும், இந்த H இதுக்கு பின்னாடி வந்துடும், இந்த H இதுக்கு பின்னாடி வந்துடும். ஸோ அப்போ எனக்கு வந்து நிறைய ரிப்பல்ஷன் இருக்கும் இதுக்கும் அதுக்கும் இடையில. ஸோ அதனால தான் வந்து எனக்கு எனர்ஜி அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படியே அதிகமாகுது. ஓகேவா. இது வரைக்கும் இந்த பாட்டு இது எல்லாமே எனக்கு என்னாச்சு, இப்படி சேஞ்ச் ஆச்சு. ஓகேவா. எனக்கு இங்கே CH3 இருந்ததுன்னா எனக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இங்கே 60 டிகிரினா இங்கே -60 டிகிரி. -60 எனக்கு இப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா எப்படி இருக்கும். இப்போ CH3 வந்து கீழே இருக்கா, இப்போ இந்த சைடு வந்துருச்சுன்னா CH3 வந்து இந்த ஹெச்சுக்கு பின்னாடி வந்துருச்சுன்னா அப்போ இங்கே இருக்கிற H இதுக்கு பின்னாடி, இங்கே இருக்கிற H வந்து இதுக்கு பின்னாடி இப்படி வந்துருச்சுன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அதுக்கடையில் அந்த மேக்ஸிமம் ரிப்பல்ஷன் அதெல்லாமே இருக்கும்ல, மேக்ஸிமம் இல்லை ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது இருக்கும்ல. ஸோ அதை தாங்கி இது பண்ணுற மாதிரி, அதை தடுத்து நிறுத்துகிற மாதிரி எனக்கு என்ன வேணும், கொஞ்சம் எனர்ஜி தேவை. ஸோ அது வந்து இங்கே வருது. அதுக்கப்புறம் இன்னொரு 60 டிகிரி திரும்புதுன்னு வச்சுக்கலாம். -60 டிகிரிலேருந்து -120 டிகிரி. அப்போ இன்னொரு 60 டிகிரி வந்துச்சுன்னா இந்த CH3 ஆகிடும், இந்த சைடு வந்துடும். ஸோ CH3 இந்த சைடு, இந்த H இந்த சைடு வந்துடும், பின்னாடி இருக்கிற இந்த ப்ளூ கலராக இருக்கிற H வந்து இந்த சைடு வந்துடும். ஸோ இப்படி ஃபார்ம் ஆகிடும். இது வந்து அவ்வளோவா எனக்கு ரிப்பல்ஷன் இருக்காதுல்ல. ஸோ அதனால் எனக்கு அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து கம்மியாகுது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த CH3 வந்து இந்த சைடே வந்துடுது, இந்த CH3க்கு பின்னாடி வந்துடுது. ஓகேவா. ஸோ CH3க்கு பின்னாடி வந்துடுது, இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்துடுது, இந்த ஹைட்ரஜன் இதுக்கு பின்னாடி வந்துடுது. அப்போ நிறையா அந்த ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ அதை இது பண்ணுறதுனால எனக்கு அப்படியே எனர்ஜி வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல வந்து 0னா இது ஜஸ்ட்டு இந்த CH3 இங்கே இருந்ததுன்னா இந்த CH3 அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து லைக் டேர்ன் பண்ணி எனக்கு அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறதா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பின்னாடி இருக்கும் இல்லையா, அதெல்லாமே எலிப்சாய்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாச்சி அப்படின்னு சொல்கிறது எனக்கு இங்கே CH3 இருந்தால், இங்கே CH3 இருந்தால் அதை வந்து குவாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளெயினான இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கிளியரான கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.